கொரிந்தியர் 1:18 அல்லேலூயா. இங்கே சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனாகவும், கெட்டு போகிறவர்களுக்கு அது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? பைத்தியமாகும். இந்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும். பைத்தியமானவர்களை போல எண்ணுவாங்க. அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இது தேவ பலன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த சிலுவையை பற்றின உபதேசம் அப்படின்னா, ஒரு சிலுவையை நம்ம வரைஞ்சி அந்த சிலுவையை குறித்து பேசுறதுக்கு அதெல்லாம் உபதேசம். சிலுவையை பற்றின உபதேசம்னா சிலுவையில மரித்த இயேசுவை பற்றின உபதேசம். அல்லேலூயா. நிறைய பேர் இவர் சிலுவையை பற்றின உபதேசம்னு சொன்னாருன்னு என்று நீங்கள் ஒரு சிலுவையை தோளில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அதனால் உங்களுக்கு பரலோகம் கிடைக்கணும்னு இல்லை, பரலோகம் கிடைக்கவும் செய்யாது. நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய சிலுவையை இயேசுவே சுமந்துட்டார். அல்லேலூயா. இனி நீங்களும் நானும் சிலுவை சுமக்க வேண்டியது இல்லை. ஏன்னா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சிலுவையிலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். அந்த சாபத்தை, நம்மில் இருந்த சாபத்தை நம்மை விட்டு நீக்குகிறதற்காக இயேசு அந்த சிலுவையை சுமந்துட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம இனி அந்த சிலுவையை சுமக்க வேண்டியதில்லை. இயேசுவே சுமந்ததை நம்ம சுமக்க வேண்டியது இல்லை. அப்போ இயேசுவே சுமந்ததை நானும் சுமக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இயேசுவை போல மாறணும்னு விரும்புகிறீங்கன்னு பொருள். அப்போ இயேசுவை போல மாறுகிறது எதில் மாறணும்னா நம்முடைய இருதயம் தான் இயேசுவை போல மாறணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் இயேசுவை போல, இயேசு எதை விரும்புகிறாரோ அது நம்முடைய விருப்பமாக இருக்கணும். இயேசு எதை வெறுக்கிறாரோ அது நம்முடைய வெறுப்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறது தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய மிக முக்கியமான வாழ்க்கை. இங்கே வேதம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலனா இருக்கிறது. தேவ பலன்னா என்ன? தேவ பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ளணும். தேவ பலன் அப்படின்னா ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் அவரிடத்தில் இருக்கிற சகல வல்லமையினாலும், அவரிடத்தில் இருக்கிற சகல கிருபையினாலும், அவரிடத்தில் இருக்கிற சகல ஐஸ்வர்யத்தினாலும், அவரிடத்தில் இருக்கிற சகல மேன்மையினாலும் நம்மை நிரப்பி நடத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதனால முதலாவது பாருங்க, ரட்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்கு வேதம். முதலாவது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவையின் உபதேசம், இயேசுவை குறித்த உபதேசம், சத்திய உபதேசம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. அல்லேலூயா. தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை இரட்சிக்கும்படி இயேசு இந்த உலகத்தில் வந்தா நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறது இயேசுனுடைய உபதேசம், இயேசுனுடைய வார்த்தை, இயேசுனுடைய வசனம். அல்லாவிட்டால் இயேசுனுடைய வல்லமை நம்மை விடுதலையாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6:22 படிச்சீங்கன்னா, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் தேவனுக்கு தங்களை அடிமையாக ஒப்பு கொடுக்கப்படும் போது பரிசுத்தமாகுதல் அவர்களுக்கு பலனாக கிடைக்கிறது. முடிவு நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் முதல்ல அறிந்து கொள்ளணும், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் உபதேசம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா பாவத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா. இந்த பாவம் தான் பாருங்க தேவனிடத்தில் இருக்கிற நன்மைகளை பெற முடியாதபடி தடை செய்கிறது, தேவனோடு நெருங்க முடியாதபடி தடை செய்கிறது. பாவம் தேவனுக்கு நமக்கும் பிரிவினை உண்டாக்குறது, தேவனுடைய தேவனுடைய முகத்தை மறைக்கிறது. ஏசாயா 59:2 வாசிங்க. ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் இயேசு நமக்கு செவி கொடுக்க கூடாதபடி தேவனுடைய இயேசுனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. பாவம்
இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை மறைக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய முகத்தை மறைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவத்திலிருந்து இயேசு நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்துவிட்டாருன்னா நம்முடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் வந்துவிடும், பெரிய சமாதானம் வந்துவிடும். நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனத்தில் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும்? பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பாவத்திலே மரித்த நாம் இனி அதிலே பிழைப்பது எப்படி? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவத்துக்கு மரித்த, ரோமர் 6:2 என்ன நினைக்கிறேன், பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே பிழைப்பது எப்படி? வாசிங்க. பாருங்க, பாவத்துக்கு என்ன செய்யணும்? பாவம் நம்மளே மரிக்கணும். பாவம் நம்மளே என்ன செய்யணும்? மரிக்கணும். அல்லேலூயா. பாவம் நம்மளே மரிச்சா நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்து விடுகிறது, பாவத்திலிருந்து வெற்றி கிடைத்து விடுகிறது. பாவம் நம்மளே ஜீவனாய் இருக்கும் போது, பாவம் நம்மளே பலன் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை பாவம் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கும். பாவம் நம்மை அடிமைப்படுத்தும் போது தேவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படும். அல்லேலூயா. பவுல் சொல்லும் போது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ரோமர் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம் நினைக்கிறேன். வாசிங்க. ரோமர் 7:23. 24 படிங்க. அதுதான் நிர்பந்தமான மனுஷன், நான் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் பாவத்தோடு வாழும்போது ஒன்று அறிந்து கொள்ளணும், மரணத்தை சுமந்து கொண்டு நடக்கிறோம். அல்லேலூயா. பாவம் நம்மிலே மரணமாக வேண்டும். பவுலே சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷன் இந்த பாவ சரீரத்தில், பாவ மரணத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த சரீரத்திலிருந்து, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கேள்வியோடு, யார் என்னை விடுதலையாக்க முடியும்? விடுதலையாக்குகிறவர் இயேசு. அல்லேலூயா. எல்லா பாவத்தையும் இயேசு சிலுவையிலே சுமந்தார். உதாரணமாக பாருங்க, இயேசு நடுவில் சிலுவையிலே தங்கி கொண்டிருக்கும் போது வலது பக்கத்தில் ஒரு கள்ளனை சிலுவையிலே அடித்து விட்டிருக்கிறார்கள், இடது பக்கத்திலேயும் ஒரு கள்ளன் சிலுவையிலே அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த 2 பேரும் சிலுவையிலே தங்கும் போது வேதம் சொல்லுகிறது, 2 பேரும் இயேசுவை இகழ்ந்தார்னு சொல்லி இருக்கு. அல்லேலூயா. ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறது இயேசுவை இகழ்ந்தார்னு. ஆனா ஒருவன் அதற்கு திருப்பி சொல்லுகிறான், நாமோ நம்ம செய்த குற்றத்திற்கு தக்க தண்டனையை அனுபவிக்கிறோம், இவரோ யாதொரு குற்றமும் செய்யாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுகிறான். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஒருத்தன், அந்த கள்ளன் ஒருத்தன் நிந்திக்கும் போது மற்றவன் இயேசுவை பார்த்து ஆண்டவரே அப்படின்னா என்ன? தெய்வமே. அல்லேலூயா. அங்கேயே இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொள்ளுகிறான். நம்ம சிலர் சொல்லுவாங்க, என்ன சிலுவையில கள்ளன் ஞானஸ்நானமா பெற்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சிலுவையில கள்ளன், நம்ம சிலுவையில மரணத்துக்காக தொங்கிட்டு இருந்தோன்னா ஞானஸ்நானம் பெற வேண்டாம். அப்போ உங்க பக்கத்துல இயேசு வந்து சிலுவையில நின்னாருன்னா நீங்க ஞானஸ்நானம் பெற வேண்டாம். இயேசு சிலுவையில அப்போ வந்து நிக்கலன்னா கண்டிப்பா பெற்றாதான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. அப்போ ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். அல்லேலூயா. அப்போ அவன் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான், ஆண்டவருக்கு ஒரு ராஜ்யம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறான். இது மனுஷ ராஜ்யம். அல்லேலூயா. இது எந்த ராஜ்யம்? இது மனுஷ ராஜ்யம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு என்று ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. உடனே இயேசு சொல்றாரு, நீ இன்னைக்கு என்னுடனே கூட எங்க இருப்ப? பரதீசில் இருப்பாய். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சூழ்நிலைகள் பல சூழ்நிலைகளில் நம்ம வாழலாம். ஆனால் நமக்கு காலங்களை தேவன் தந்திருக்கிறான், சூழ்நிலைகளை தந்திருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்ந்து பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறதுக்கு முன்னால் நான் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு தெரியும். நான் இருளாகவே இருந்தேன், இருளுக்கு அடிமைப்பட்டிருந்தேன். என்னை யாரும் பிடிக்காது, எங்கள் ஊர்லேயே பிடிக்காது. நான் முதல்ல ஃபாரின் போகும்போது 1000 ரூபா போய் என் சகோதரங்களிடத்துலெல்லாம் கடன் கேட்டு பார்த்தேன். என் சகோதரங்களிடத்துல எல்லாம்
1000 ரூபாய்க்கு யாரும் என்ன நம்பல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் என்னுடைய பிரயாணம் இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனைவியினுடைய தாலி செயினை எல்லாம் அடை வச்சன வித்தனை தெரியல, ஞாபகம் இல்லை, அப்படி வச்சுதான் நான் போனது. அல்லேலூயா. நான் சொல்ல வந்தவனுடைய நோக்கம், அன்னைக்கு ஒருவரும் எனக்கு உதவி செய்ய வரல. ஏன்னா அன்னைக்கு நான் இருளா இருந்தேன். என்ன நம்புறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்ப அப்படி அல்ல. அல்லேலூயா. இப்ப என்னை நம்புகிறவர்கள் இருக்கிறார். என் குடும்பத்தில் என்னை நம்புகிறவங்க இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அண்ணன் நான் இருளுக்கு அடிமையா இருந்தேன், இன்னைக்கு நான் வெளிச்சமா இருக்கிறேன். அல்லேலூயா. அன்று நான் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில பாவத்தில் நம்ம விடுதலையாக்கப்பட்டோம்னா பின்ன அந்த இருள் நம்மை பற்றி கொள்ளாது, அந்த இருள் நம்மை கவி கொள்ளாது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிவிடுவோம். ஏன்னா இயேசுவே சொல்லும் போது கொலோசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனத்தையும் வாசிங்க. 13ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க, 2வது 12 வாசிங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இருள் அப்படின்னா என்னன்னா பாவம் தான் இருள். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் தேவனவ தேவமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரே நான் பாடுவேன், உயிருள்ள நான் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரே நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. அப்ப பாவத்தில் இந்த விடுதலையாக்கப்பட்டா பின்ன வெளிச்சம் தான். பாருங்க, மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீ லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இயேசுவினிடத்தில் வருகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 23, 22, 23 அப்படி படிச்சீங்கன்னா அங்கே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 37, 38 படிச்சீங்கன்னா அங்கே இருக்கும். அங்கே மரியாள் இயேசுவினிடத்தில் வந்தா, வரும்போதே அந்த வீட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க, பாவி ஆகிய ஸ்திரீ இங்க என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவள் பாவி என்று இவருக்கு தெரியாதா? இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா இவள் பாவி என்று இவளுக்கு தெரியாதா என்று இயேசுவையே குற்றம் சாட்டுறாங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆ 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 அடுத்த வசனம் கூட. அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்று இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பா. போதும் போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாவியான ஸ்திரீ இயேசுனுடைய பாதத்தில் வந்தப்போ, இயேசுனுடைய பாதத்தை தொட்டப்போ அந்த பரிசேயன் சொல்கிறேன், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தா இவள் இன்னார் என்று இவருக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு இயேசுவை குற்றப்படுத்துகிற அளவில் அவன் பேச துணிந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படலைன்னா யாரோ ஒருத்தர் நம் மூலமாக இயேசுவை குற்றப்படுத்துவதற்கு காரணமாக இருப்போம். அதனால பாவ மன்னிப்பு நமக்கு இலவசம். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்குது? இலவசமாய் கிடைக்குது. நான் நினைக்கிறேன் பாருங்க, இந்த பாவத்தில், இந்த பாவம் வெறும் பாவத்தில் நம்ம விடுதலையாக்கப்பட்டா நம்ம வாழ்க்கையில பெரிய ஒரு சந்தோஷம், தேவனோட நல்ல ஐக்கியம். ஏன்னா பாவம் தான் மனுஷனை தேவனை விட்டு பிரிக்குது. அல்லேலூயா. இந்த பாவத்தை நம்ம விட்டு நீக்கி நம்ம சுத்திகரித்தா, சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டா நம்முடைய வாழ்க்கை புதுசாக மாறுது, நம்ம வாழ்க்கை வெளிச்சமாக மாறுது, நம்முடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷம். இனி நம்ம எந்த இருளும் அடிமைப்படுத்த முடியாது என்கிற பெரிய சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஒரு பரிசேயனோ ஒரு 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 ஆயக்காரனோ லூக்கா 18 அதிகாரத்தில் ஜெபிக்கும்படி வர்றாங்க தேவாலயத்தில். பரிசேயன் நின்று கொண்டு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் தசமபாகம் கொடுக்கிறேன், நான் உபவாசம் பண்ணுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் எல்லாம் செய்கிறேன், கோயிலில் உள்ள காரியங்கள் எல்லாம் செய்கிறேன். இந்த ஆயக்காரனை போல நான் இல்லை, இவன் வெறும் பாவியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குற்றப்படுத்தி ஜெபிக்கிறான் பரிசேயன். ஆயக்காரன் அப்படி அல்ல. வானத்துக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பிலை அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டா. இயேசு சொன்னார், அவன் அல்ல, இவனே நீதிமானன். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் எப்போ நம்ம பாவத்தை உணர்ந்து, ஆண்டவரே நான் பாவி, என்னுடைய பாவத்தை மன்னி ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறோமோ, அப்பொழுதே நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு நீக்கி நம்மை கழுகி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம், நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் அநியாயத்தையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு, அல்லேலூயா, இவ்வளவு லகுவான வழியில நமக்கு என்ன கிடைக்குது? பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா. பாவ மன்னிப்பு நிச்சயம் நமக்கு உண்டாகணும். பாருங்க, அந்த மரியாள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் 47, 48 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறான். வாசிங்க. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. யாருக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க யாரிடத்தில் அன்பு கூறுவாங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுவாங்க. பின்ன உலகத்தை நேசிக்க மாட்டாங்க, பின்ன பழையது மாதிரி வாழ மாட்டாங்க, பின்ன இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் சிக்கிக் கொள்ள மாட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்கு சொந்தமாய் மாறிவிடும், வெளிச்சமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்படி நம்முடைய வாழ்க்கை மாறும்போது பாருங்க, அங்க 50ஆம் வசனம் சொல்லுது, லூக்கா 7:50 இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. அல்லேலூயா. அப்போ அவள் விசுவாசத்தோடு வந்தா. இயேசுனிடத்துல வரும்பா விசுவாசத்தோடு வந்தா, வரும்ப பாவியா வந்தா, போகும்பா இப்படி போனா ரட்சிக்கப்பட்டவளாக அவளுடைய வாழ்க்கையில பெரிய சமாதானத்தோடு போனா. அல்லேலூயா. அப்ப இதுதான் பாருங்க பாவ மன்னிப்பு. அப்ப இந்த பாவத்திலிருந்து நமக்கு இது நமக்கு எதுக்கு? நம்ம வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது, நம்ம வாழ்க்கையை அழிக்கக்கூடியது. இதிலிருந்து ஈஸியான இவ்வளவு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நல்ல ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும்போ எதுக்கு நம்ம அதையும் சுமந்துட்டு நடக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பவுல் கேட்கும்போது, இந்த மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலையாக்க கூடும்? தேவ பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ளணும், இயேசு நம்மை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. இயேசு நம்மை விடுவிக்கிறதற்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ளணும். நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ளணும், விடுதலை பெற்றுக்கொள்ளணும், நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். தேவ பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்ளணும், தேவன் இருக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ளணும். தெய்வீக விடுதலை நமக்கு அவசியமானது. வேதம் சொல்லுகிறது, 103ஆம் சங்கீதம் 3-4 வசனங்களை படிச்சீங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உன் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் உனக்கு மன்னித்து, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, முதல்ல பாவத்துல நமக்கு விடுதலை கிடைக்கும். ரெண்டாவது நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஸ்தோத்திரம், நீங்க ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு இருந்த வீட்டில் 4 பேர் சுமந்து கொண்டு வர்றாங்க. 4 பேர் சுமந்து கொண்டு வருகிற அந்த பிரயாணத்தில் இயேசு இருந்த வீட்டில், வீட்டுக்குள்ளும் வெளியிலும் திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. அப்போ கூடி இருக்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உள்ளே கொண்டு போகிறதற்கு அவர்களுக்கு வழி இல்லை. உடனே அந்த வீட்டுக்கு மேலே ஏறி ஓடுகளை பிரித்து உள்ளே இறக்குனாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உள்ளே இறக்கின உடனே இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு
திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடையினார். அவனுக்கு வியாதி அதோட போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாருங்க, சிலுவையினுடைய உபதேசம், இயேசுனுடைய உபதேசம். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடையினார். வரும்ப 4 பேர் சுமந்து கொண்டு வந்தாங்க. போகும்போது அவன் துள்ளி குதித்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வீட்டுக்கு போனான். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் சில வியாதிகளிலிருந்து நமக்கு ஏன் விடுதலை இல்லைன்னா, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படலை. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டால் நமக்கு வியாதியிலிருந்து சுகம் உண்டாகும். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நான் 2வது இயேசு நமக்கு தருகிறது வியாதியிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. அப்போ அந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, வியாதிகளை நம்ம சுமந்து நடக்கக்கூடாது, விரும்பக்கூடாது. வியாதியில் 3 விதமான நிலைகளில் வியாதி வரக்கூடும். 3 விதமான நிலையில். எப்படியெல்லாம் சொல்லுங்க பாப்பா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாவத்தினால வியாதி வரும். இந்த பாவத்தினால வருகிற வியாதி, அது பாவம் மன்னிக்கப்படலைன்னா அந்த வியாதி சுகமாகாது. 2வது எதனால வரும்? சாபத்தினால வரும் வியாதி. சாபம் அப்படின்னா முன்னோர்கள் செய்த பாவம், அது நம்ம வாழ்க்கையில் சாபமாக இருக்கும். அந்த சாபத்தினால நமக்கு சில வியாதிகள் வரும். சில விசுவாசிகளுக்கு கூட சில வியாதிகள் இருக்குது. ஏன்னா முன்னோருடைய பாவம் அது சாபமாய் மாறுகிறதுனால சில வியாதிகள் வரும். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இயேசுவை விசுவாசித்து வேதம் சொல்லுகிறது. கலாத்தியரில் 4ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், 3ஆம் அதிகாரமா 19ஆம் வசனமா, அப்படி ஏதோ ஒரு வசனத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம், சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டபடினாலே சபிக்கப்பட்டவன் எவனோ இயேசுவை விசுவாசித்தால் இந்த சாபத்திலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்கிறது. அல்லேலூயா. இயேசு நமக்காக சாபமானார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு விட்டார். அல்லேலூயா. 2வது நம்ம விசுவாசிக்க வேண்டியது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை தந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளுக்கு 2வது வருகிறது சாபம். இந்த சாபத்திலிருந்து நம்ம விடுதலை தருகிறவர் இயேசு மட்டும்தான். 3வது இயற்கையாகவே என்ன வரும்? இயற்கையாகவே வியாதிகள் வரும். இயற்கையாகவே வரும். நீங்க விழுந்தீங்கன்னா உங்களுடைய சரீரத்தில் சில பாதிப்புகள் வரும். ஆண்டவர் ஸ்தோத்திரம், நீங்க சாப்பிட்டு சரியா பல்லு துவைக்கலைன்னா பல்லில் சில வியாதிகள் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். சிலருக்கு சில மூக்கில் வியாதி வருது, சிலருக்கு சில தொண்டையில் வியாதி வருது, சிலருக்கு கழுத்தில் வியாதி வருது, காலில் வியாதி வருது. இப்படி பல இடங்களில் வியாதி வருது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இயற்கையாகவே வியாதி வந்துன்னா அந்த இயற்கையாக வருகிற வியாதிக்கு நீங்கள் மருந்து எடுத்தால் என்ன செய்யும்? குறையும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மருந்து எடுக்காமல் ஜெபம் பண்ணினாலும் குறையும். ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் யாக்கோபு 5:15-16 இந்த வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்கள் பாவங்கள் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணும்போது இந்த வியாதியிலிருந்து கூட கர்த்தர் என்ன செய்வார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஒருவர் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை அறிக்கையிட்டா அப்படின்னா நான் நினைக்கிறேன் அப்படி இருக்க வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம், ஆண்டவருக்கு மகிமை 14, உங்கள் ஒருவன் வியாதிப்பட்டால் 14, 15, 16 சபையில் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி. அல்லேலூயா. அப்போ 3வது வியாதி, அதுக்கு என்ன செய்தா விடுதலை வரும்? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், உயிரோட சொல்லுங்களேன். அல்லேலூயா. 3வது இலவசமாய் தேவன் நமக்கு கொடுக்கிற சுகம் எண்ணெய் பூசி ஜபிக்கிறது. அப்போ சில நேரத்தில் அதில் சுகம் ஆகாது. அதில் என்ன செய்யாது? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணால் சுகம் ஆகாது. ஏன் சுகம் ஆகாதுன்னா, பக்கத்தில்
ஆண்டவருக்கு சோத்திரம். இருக்கிற சகோதரிக்கும் உங்களுக்கும் சண்டை நடந்துன்னா கேட்குதான், சகோதரருக்கும் சண்டை வந்துன்னா சில வியாதி சுகம் ஆகாதான். அப்படி வயிறு இருக்கா இல்லையா? இருக்கு. அடுத்த வசனத்தை படிங்க. அடுத்த வசனம் 16ஆம் வசனம். நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான்கள் அல்லேலூயா. அப்போ சிலருடைய குற்றங்களை நம்ம என்ன செய்யணும்? நமக்கு தப்பு பண்ணியிருப்பாங்க, நமக்கு சில இழப்புகளை கொண்டு வந்திருப்பாங்க, சில பிரச்சனைகள் அவங்க மூலம் நமக்கு வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக அவர்களை மன்னிக்கணும். அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னித்து நம்ம ஜெபம் பண்ணும்பா கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாகினா இனி நீங்கள் 15ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, இனி விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், அவனுக்கு பாவமும் அவனுக்கு என்ன செய்யும்? மன்னிக்கப்படும். கர்த்தர் அவனை எழுப்பான். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிறனா நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வழி தெய்வீக சுகத்துக்கு வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறார்? இந்த வசனங்களிலே ஒன்று, சபையில் உள்ள மூப்பர்களை அழைத்து எண்ணெய் பூசி ஜபிக்கிறது. ஆண்டவருக்கு சோத்திரம். 2வது ஆண்டவருக்கு சோத்திரம். நம்ம யாருக்காகிலும் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா சுகம் ஆகாது. சண்டை இல்லாமல் அவங்களிடத்தில் ஒப்புரவாகி 2 பேரும் சேர்ந்து கைப்பிடிச்சு ஆண்டவருக்கு சோத்திரம் ஜெபம் பண்ணிங்கன்னா சுகம் வந்துடும். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகள் நம்ம சுகமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சுகமாக இருக்கணும். பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து. அல்லேலூயா. நான் மொத்தம் 4 காரியத்தை சொல்லி சீக்கிரமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்ன திருவிருந்திருக்கு, ஆண்டவருக்கு சோத்திரம், நமக்கு சாப்பாடும் இருக்குது. அல்லேலூயா. நான் நேற்றைக்கு போய் அங்கே ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பாடு தரலாட்டியும் பரவாயில்ல, தந்தா 12:30க்கு முன்னே தந்தா தாங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால் இன்றைக்கி 12 மணிக்கே கொடுத்துட்ருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சோத்திரம். வேறு வழி இல்லை. அதனால் 1-2 பேர் சுகர் வியாதி எல்லாம் உள்ளவங்க கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. சரி, நானும் சாப்பாடு வர்றதுக்காக பிரசங்கத்தை நீட்டி போவேன். வேறு என்ன செய்கிறதுக்கு? ஒரு நாள் அப்படி இடையில கட்டாயம் ஆயிட்டு. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் 3வது இப்போ 2 காரியம் சொன்னேன். 1 பாவத்திலிருந்து விடுதலை, 2வது வியாதியிலிருந்து விடுதலை, 3வது பாருங்கள் ஆண்டவருக்கு சோத்திரம் நமக்கு எதிலிருந்து விடுதலை வேணும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கொலோசியர் 1:20. இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை கொடுக்கிறார். போதும். அல்லேலூயா. இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால நமக்கு என்ன உண்டாக்குகிறார்? சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் இந்த சிலுவையினுடைய உபதேசம் நம்ம வாழ்க்கையில் பெரிய சமாதானத்தை கொண்டு வந்துடும். பாருங்க, நம்ம சமாதானமாக வாழுகிறதற்கு இயேசு சிந்தின ரத்தம் ஆண்டவருக்கு சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்.
எல்லாரோட நமக்கு சமாதானம் உண்டாகும், யாரோட நமக்கு கசப்பு இருக்காது, எல்லாரையும் நம்ம மன்னிப்போம். எல்லாருக்கும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு நமக்கு மன்னித்தது போல மன்னிக்கும் போது நமக்குள்ள சமாதானம் தானா வந்துடும். அல்லேலூயா. அப்போ மூணாவது நம்ம சமாதானமாக வாழணும். அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை, யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன்னார். அப்போ இயேசுக்குள்ளே இருந்த சமாதானம். எத்தனையோ பேர் அவரை நிந்திச்சாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க. உங்களையும் கூட அப்படியெல்லாம் சொல்லியிருக்கலாம். சில நேரத்தில் சண்டை வரும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், புருஷ மனைவியை பார்த்து பிசாசுன்னு சொல்கிறது உண்டு, இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இப்படியெல்லாம் சொல்கிற பழக்கம் உண்டு. அப்போ இங்கே பைபிள் சொல்லுது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரத்தில் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதம் இயேசுவை சொன்னாங்களே, இவர் பிசாசு பிடிச்சவன், இவர் பிசாசுனால தான் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அதுபோல் சில வேளை சொல்லுவாங்க, கவலைப்படாதருங்க. அல்லேலூயா. ஆனால் தேவன் உங்களுக்கு சமாதானம் தந்திருக்கும் போது கோபம் வராது. அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவங்க யார் என்ன சொன்னாலும் நம்முடைய முகத்தில் ஒரு புன்சிரிப்பு உண்டாகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா உள்ளே இருக்கிறது யாரு? இயேசு. அவருடைய இரத்தத்தினால அவர் சம்பாதித்த சமாதானம் நமக்குள்ளே இருந்துன்னா யார் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன வராது? கோபம் வராது. கோபம் வருதா யாருக்காயிலும்? இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவங்க யாருக்காயிலும் கோபம் வருதான்? குறை சொல்ல தான் செய்வாங்க, குற்றப்படுத்த தான் செய்வாங்க, எடுக்காததை எடுத்தீங்கன்னு சொல்ல தான் செய்வாங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் எதிர்த்து போனீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை? அந்த சமாதானம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை குறை சொல்கிற இடத்துல நீங்கள் சிரிச்சு பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, சரிதான், இவன் செய்திருக்கோம். நீங்கள் இன்னும் சிரிச்சுட்டே நின்று பாருங்கள், யூகிப்பாங்க, பைத்தியக்காரன் ஆகிட்டானோ அப்படின்னு. அல்லேலூயா. பைத்தியக்காரன் ஆகிட்டானோன்னா உண்மைதான். கிறிஸ்துவ நிமித்தம் நாங்கள் யார் தான்? பைத்தியக்காரர்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவன் அவங்க தான் பாருங்கள் சிரிச்சுட்டே இருப்பாங்க. என்னால் நீங்கள் ரோட்டில் எல்லாம் பைத்தியக்காரங்களை போல் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி பாருங்கள், அவங்க சிரிச்சுட்டே நின்னாங்கன்னா அவங்க யார் தான்? நீங்களும் அப்படி சிரிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. குறை சொல்லும்போது, குற்றப்படுத்தும் போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கோபம் என்கிற குணம் யார்கிட்ட இருந்து வந்தது? முதல்ல வந்தது யார்கிட்ட வந்து? ஸ்தோத்திரம். பிசாசு தான். கோபம் கொண்டு வருகிறவன் பிசாசு தான். அல்லேலூயா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. கோபத்தை எவ்வளோ நேரத்துக்குள்ளே தணிக்கணும்? பொழுது அணைகிறதுக்கு முன்னால் கோபத்தை தணிக்கணும். அப்போ தேவ பிள்ளைகள் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய கோபம் நமக்குள்ளே குடிகொள்ளக்கூடாது. சமாதானத்தை கெடுக்கிற கோபம் நமக்குள்ளே குடிகொள்ளக்கூடாது. அப்போ சமாதானத்தை நம்ம பேணி காத்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். சமாதானத்துக்கு நேர் மறையானது தான் கோபம். கோபம் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அப்போ தேவ பிள்ளைகள் சிலுவையில் இயேசு சிந்தின இரத்தத்தினாலே நம்ம சமாதானத்தை நமக்கு இயேசு சம்பாதித்து வைத்திருக்கிறான். அதனால் சமாதானமாக இருக்கணும். சில வேளை உங்களுக்கு அப்படி சமாதானம் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை வந்துட்டுன்னா உடனே என்ன செய்யணும்னா, வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 4:6 ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து யார் என்ன சொன்னாலோ அதை எல்லாத்தையும் யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? இயேசுகிட்ட கொண்டு போயிடணும். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை எல்லாரும் இங்கே பாருங்க. அல்லேலூயா. எல்லாரும் என்ன பாருங்க? அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. எந்த குப்பையானாலும் சரிதான், எந்த குப்பையானாலும் சரிதான், யார் நம்ம தூற்றினாலும் சரி, ஏசினாலும் சரி, அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, அதை எங்கே கொண்டு போயிடணும்? தேவனிடத்தில் கொண்டு போயிருங்க. அப்போ அங்கே அடுத்த வசனம் சொல்லுது, 7ஆம் வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம். அல்லேலூயா. அப்போ நம்ம பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சுமக்கக்கூடாது. எல்லாம் யார்கிட்ட கொடுக்கணும்? இயேசுனிடத்தில் கொடுக்கணும். எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தா நம்ம சமாதானமாக வாழலாம். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் சமாதானமாக வாழ பிரயாசப்படணும், சமாதானமாக வாழணும். இயேசு சிலுவையில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அந்த சமாதானத்தையும் கூட
நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறான். கடைசியாக சிலுவையில் எபேசியர் 2:16 ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறான். தேவனுக்கு நமக்கு ஒரு பெரிய ஐக்கியம். வாசிங்க எபேசியர் 2:16. தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. பகையை சிலுவையிலே கொண்டு ஐக்கியத்தை உண்டாக்கினார். என்ன செய்தாரு? ஐக்கியத்தை சிலுவையிலே நமக்கு உண்டாக்கி தந்துட்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு நமக்கும் பகையா இருந்த அந்த பகையை சிலுவையிலே கொண்டு ஆண்டவராகிய இயேசு அந்த பகையை கொண்டதினாலே நமக்கு இப்போ ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நமக்கு மறுபடியும் இயேசுவோடு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த ஐக்கியம் மறுபடியும் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. இந்த ஐக்கியத்தை நம்ம எப்பொழுதும் காத்துக்கொள்ளணும். தேவனோடு உள்ள ஐக்கியத்தை. அதுக்காக தான் பாருங்க எப்பொழுதும் சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்றது. அல்லேலூயா. எப்பொழுதும் நம்ம சோத்திரம் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த தேவனோடு உள்ள ஐக்கியம் எப்பொழுதும் நம்மளே நிலைத்திருக்கும். எப்பொழுதும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் நாம் நிலைத்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வெற்றியாய் முடியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக முடிந்தோம்னா நித்திய வாழ்வை சுதந்திரித்து கொள்ள முடியும். நித்திய வாழ்வை நாம் சுதந்திரித்து கொள்ளணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி முடியணும்? வெற்றியாய் முடியணும். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம். ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்கணும். தேவனோடு ஐக்கியமாக இருக்கணும். ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை, ரெண்டாவது வியாதிகளின் விடுதலை, மூன்றாவது தேவ சமாதானம், நான்காவது கிறிஸ்துவோடு ஐக்கியம். அல்லேலூயா. கொலோசியர் 1:9 சொல்லுது, கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நம்மை அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவ. நம்மை அழைத்த தெய்வம் எப்படிப்பட்டவ? கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கணும். கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்கணும். தேவ பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறான். அப்போ இந்த தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற காரியத்தில் இயேசு அந்த பகையாக இருந்த அந்த பகையை சிலுவையிலே தகர்த்தார். அல்லேலூயா. நமக்கும் தேவனுக்கு இருந்த பகையை சிலுவையில் உடைச்சிட்டார். சிலுவையில் உடைச்சதுனால பகையாக இருந்த அந்த பகையை, அந்த பாவத்தை, அந்த ஐக்கியத்தை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஐக்கிய கேடை உடைச்சதுனால நமக்கு பெரிய விடுதலை. நமக்கு மறுபடியும் பெரிய ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளோ பெரிய பாக்கியம்னு யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாழ்வை ஆண்டவர் நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையை இயேசுவோடு ஒரு பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்தினாதான் பாருங்கள் நம்ம அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதனுடைய 11 வாசிங்க. ரோமர் 8:11. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய இயேசுவோடு ஒரு ஐக்கியம் நமக்கு உண்டாச்சுன்னா அவருடைய ஆவியை நமக்கு தந்து நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் நம்முடைய சரீரமும் உயிர்ப்பிக்கிறதற்கு நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறார். அல்லேலூயா.
அதனால் தேவ பிள்ளைகளாகிய நான் இந்த சிலுவையினுடைய உபதேசத்தினால இந்த 4 எண்ணம் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவருக்கு சோத்திரம். நான் 40 எண்ணம் எழுதி வச்சுருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிறேன்னா ஆண்டவருக்கு சோத்திரம். 1 பாவத்திலிருந்து விடுதலை, 2வது சாபம் வியாதியிலிருந்து விடுதலை, 3 ஆண்டவருக்கு சோத்திரம். தோத்திரம். சாபம் வியாதி வர்றதே சாபத்திலிருந்து வருதுன்னு தான் சொன்னேன். சாபம் பாவம் இதிலிருந்து தான் வருது. ஆண்டவருக்கு சோத்திரம். அப்போ 1 பாவத்திலிருந்து விடுதலை, 2 சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை, 3 சமாதானம். 3 நமக்கு சமாதானத்தை, சிலுவையிலிருந்து வருகிற 3வது ஆசீர்வாதம் நமக்கு சமாதானம். 4வது ஆசீர்வாதம் உயிர்த்தெழுதல், அல்லாவிட்டால் ஐக்கியம். அல்லேலூயா. ஐக்கியமாக இருந்தால் தான் உயிர்த்தெழுதல் நமக்கு கிடைக்கும். உயிரோட எழும்புகிறதற்கு இந்த அனுபவத்தை நாம் அடைந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவான். கண்களை மூடுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு சோத்திரம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த பகல் காலத்தில் தேவ கிருபை